தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கான நம்ம அல்ட்ரா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை வரும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவிலே நாயகன் இல்லாமலும் ஒரு மனிதன் லெஜெண்ட் ஆக முடியும்னா அவர்தான் எம்.ஆர். ராதா அவர்கள். இந்த கதை ஹீரோவுக்கான கதை இல்ல, இது எதிரியை ஹீரோவாக்கிய மனிதனின் கதை. 1907 ஆண்டு சென்னையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். படிப்பு அதிகம் இல்லை, ஆனால் வாக்கு, நடிப்பு, தைரியம் இம்மூன்றும் இயற்கை தந்த பரிசு. சிறு வயதிலேயே மேடை நாடகம், தெருக்கூத்து, மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் பேச்சு, இவையே அவருடைய முதல் விளையாட்டு மைதானம். இங்கதான் ராதா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டார், வாழ்க்கை ஒரு விளையாட்டு, ஜெயிக்க விதிமுறைகளை உடைக்கணும். சினிமாவுக்கு முன்பே எம்.ஆர். ராதா அவர்கள் சமம் நாடக மேடை அரசன் இருந்தார். வில்லன் வேடம், காமெடி வேடம், சாதாரண மனிதன் வேடம், எல்லாத்திலும் தன்னுடைய சொந்த டைலாக், அரசியலை கலந்த நகைச்சுவை மற்றும் சமூகத்தை குத்தி காட்டும் பேச்சு. நாடகத்துல அவர் சொன்ன சில டைலாக்கள் அந்த காலத்திலேயே புயல் மாதிரி. அதிகாரிகள் கோபம், மக்கள் ஆதரவு இருந்தன. சினிமாவுக்குள் வந்ததும் அவர் செய்தது ஒரே காரியம். வில்லன் என்ற வார்த்தைக்கு புதிய அர்த்தம். அவர் வில்லன் அல்ல, சமூகம் உருவாக்கிய மனிதன், கேள்வி கேட்பவன், பயம் இல்லாதவன். அதனாலதான் நாயகனை விட ராதாவே அதிகம் பேசப்பட்டார். விளையாட்டால் ஏற்பட்ட சம்பவம், வாழ்க்கை திருப்புமுனை. ராதாவின் வாழ்க்கை முழுக்க ஒரு ஹை ரிஸ்க் கேம். துணிச்சலான பேச்சு, யாரையும் பயப்படாத குணம், எல்லை மீறும் நேர்மை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சம்பவம். அந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையை உடைத்தது, பெயரை சர்ச்சைக்குள்ளாக்கியது. ஆனா லெஜெண்ட் அந்தஸ்து அளிக்கல. இங்கதான் ராதா அவர்கள் வேற லெவல். பலர் உடைஞ்சிருப்பாங்க, ஆனால் அவர் மனசளவில் உடையல. தோல்விக்கு பின் வெற்றி அடையாளம் ராதாவுக்கு. ஹீரோ பட்டம் கிடைக்கல, ஆனால் நடிப்பு வரலாற்றில் இடம் கிடைத்தது. இன்றைக்கும் நெகட்டிவ் ரோல், கிரே கேரக்டர், எல்லாத்துக்கும் ராதா தான் அடித்தளம். அவர் காட்டின பாதையில் தான் புற வந்த பல நடிகர்கள் நடந்தாங்க. எம்.ஆர். ராதா அவர்களின் வெற்றி ரகசியம், பயம் இல்லாம, யாரையும் கண்டு பயப்படாமல் நடிப்பது. நடிப்பில் உண்மை, நடிக்கல, வாழ்ந்தார். சொந்த ஸ்டைல், யாரையும் காப்பி செய்யல. சமூக பார்வை, சினிமாவை வெறும் பொழுதுபோக்கா பார்க்கல, ரிஸ்க் எடுக்க தைரியம். விளையாட்டில் ஜெயிக்க ரிஸ்க் அவசியம். மேடையில் நடந்து வந்து பார்வையாளர்களை பார்த்து சிரிப்புடன், அமைதி அமைதி. அமைதினா பயம் இல்ல, அமைதினா யோசனை. இந்த நாட்டுல யோசிக்காதவங்க நிறைய, ஆனா யோசிச்சு பேசுறவங்களுக்கு எப்போதும் இடம் கம்மி. சமூகம் பற்றி அவர் சொல்றது, இந்த சமூகம் என்ன தெரியுமா? உண்மையை சொன்னா கோபம், பொய் சொன்னா கைத்தட்டு, திருடினா பதவி, உழைச்சா உபதேசம். கைத்தட்டல், நான் நல்லவன் இல்லைன்னு என்னை வில்லன் சொல்றாங்க, ஆனா நான் கெட்டவன் என்றத நடிக்காம உண்மையா வாழ்றேன். பணம் மற்றும் அதிகாரம் பற்றி அவர் சொல்றது, பணம் ஒரு விசித்திரமான விஷயம். பணம் இருந்தா சட்டம் மெதுவா நடக்கும், பணம் இல்லைன்னா நீதியே ஓடி வரும். சிரிப்பு பிளஸ் கைத்தட்டு. அதிகாரம் என்ன செய்யறது தெரியுமா? பேச தெரிஞ்சவனை மௌனமாக்கும், மௌனமா இருக்கவனை தலைவராக்கும். மனித புத்திசாலித்தனம், மனிதன் புத்திசாலி ஆச்சுன்னு சொல்றாங்க, ஆனா இன்னும் மதத்தை வைத்து சண்டை, ஜாதியை வைத்து வெறுப்பு, பணத்தை வைத்து மரியாதை. இதுக்கு பேரு புத்திசாலித்தனமா? இல்ல, இது பயத்துக்கு வேற பேரு, அமைதி. பயம் பற்றி அவர் சொல்றது, நான் பயப்படாதவன், அதனாலதான் என்னை ஆபத்தானவன் சொல்றாங்க. உண்மையை சொல்றவன் எப்போதும் ஆபத்தானவன் தான். கைதட்டு. நடிப்பு வாழ்க்கை, நடிப்பு மேடையில தான் முடியும், ஆனா வாழ்க்கை அது தினமும் நடிக்க வைக்குது. ஆபீஸ்ல ஒரு முகம், வீட்டுல ஒரு முகம், சமூகத்துல ஒரு முகம். நான் என்ன தெரியுமா? ஒரே முகம். அதனாலதான் உங்களுக்கு என்கிட்ட பயம், எனக்கு என்னை பார்த்து சந்தோஷம். எம்.ஆர். ராதா அவர்கள் சர்ச்சைக்குரிய மனிதன், ஆனா சரித்திர மனிதன். பயம் இல்லாத குரல். ஜெயிச்சவங்க எல்லாரும் நல்லவங்க இல்ல, ஆனா நினைவில் இருப்பவர்கள் எப்போதும் உண்மையானவர்கள். அந்த உண்மை எம்.ஆர். ராதா அவர்கள்.